ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்க ஐயா. இந்த திருமாவளவன் பாத்தீங்கன்னா மனுநீதம் மனுநீதம் பேசுறாருல்ல, ஆமா, மனு நீதம். அதெல்லாம் உண்மையா அது பொய்யா? எதுக்கு அப்படி கேக்குறீங்க திடீர்னு? சந்தேகமா இருக்கு. ஏன்னா நாடு மனு நீதம் 100க்கு 100 உண்மை. மனு நீதம் பொய் சொல்லாது. உண்மையான மனு நீதம். சரி. உண்மையான மனு நீதம் இறைவன் சொன்னது. ஆ, இந்த ரோட்ல போறவங்க எழுதுனதை படிச்சுட்டு அவரு சொல்றாரு. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? பெண்கள் எல்லாம் கொஞ்சம் இழிவா பேசியிருந்தாருல, என்னன்னு பேசியிருந்தாரு? பரத்தைகள்ன்றாருல. அது அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு? பெண்கள் ஒரு சில இடங்கள்ல மாறிக்குவாங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒப்பு பேசியிருந்தாரு. அப்படி எல்லா பெண்களையும் அப்படி சொல்ல முடியுமா? ம், ஏன் உன் வீட்டுல பெண்கள் இல்லையா? உனக்கு அம்மா இல்லையா? இல்ல எனக்கு அம்மா இல்லையா? இல்ல உங்களுக்கு அம்மா இல்லையா? ம். எனக்கு அக்கா இல்லையா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? அப்ப எல்லாத்துலயும் நீங்க பரத்தையும் சொல்லிருவீங்களா? இது எப்படி ஆனா சொல்ல முடியும்? முட்டாள்தனமா பேசக்கூடாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ம், அவர் சொன்னதுல நம்ம எல்லா பெண்களும் அப்படி கிடையாது. அவர் பொதுவா சொன்னது தப்பு. சரி. இன்னைக்கு பாருங்க, கள்ளக்காதல் எங்க பார்த்தாலும் எங்களுக்கு கள்ளக்காதல். ஐயோ டிவிய செய்தியை பார்த்தாலே கள்ளக்காதல் தினம் கொள்றாளுக புருஷனை. ஐயோ அப்பா சாமி, இது ரொம்ப கொடுமைங்க. இதுக்கெல்லாம் தனியா ஒரு இதாவது பண்ணணுங்க. ஆண்களை பாதுகாக்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ம், நேத்து ஒருத்தி பாருங்க, ஒரு பாட்டி கள்ள தொடர்புல இருந்ததை அந்த ஒரு பாட்டி பாத்துருச்சு போல, பாட்டியை கொண்டு போட்டா. கொண்டுட்டு புருஷனை கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா. புருஷன் தப்பிச்சிட்டான். ஆ, அது செய்தி வரையா என்னையா நடக்குது கொடுமை. இததாயா எங்க அப்பா அன்னைக்கே சொன்னா, மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளார்கள். கேட்க மாட்டா. கள்ளக்காதல் வந்துட்டானா அவன் பேச்சதான் கேப்பா, புருஷன் பேச்ச கேட்க மாட்டான். பகவான் சொன்னது எல்லா பெண்களையும் சொல்லல. நீங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா. உலகத்துல சபல புத்தி உள்ள பெண்கள் கொஞ்சம் இருக்காங்க, சபல புத்தி உள்ள ஆண்களும் இருக்காங்க. அவங்கதான் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க. அதுக்காக எல்லா பெண்களும் தப்பு பண்ண மாட்டாங்க. கற்புடைய மாதையர் கொங்கை கவரிமான் மயிர்ன்னு கேட்டீங்கன்னா, எங்க கற்புள்ள அம்மைமார்களுடைய கற்பு அவ்வளவு கவரிமான். ஒரு ஒரு மயிர் கீழே விழுந்தாலும் உயிர் வாழ சம்மதிக்காது. அது போல அவங்களுடைய கற்பை புகழ்வா பேசுறான். அதனால எல்லாரும் அப்படி இல்லைங்க. ஆனா கள்ளக்காதல் நீங்க சொல்ற மாதிரி திருமாவளவன் சொன்னதுல நான் எதுல உடன்படுறேன்னு இல்லையோ, இதுல நான் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. அந்த ஒரு சில வார்த்தைகள் உடன்பட்டு தான் ஆகணும். அப்படித்தானே நடக்குது. அப்படின்னு சொல்றாரு, கட்டெளிந்து பெண்கள் தானும் கற்பு மிக தவறு. கட்டெளிந்து பெண்கள் கற்பு மிக மிக தவறுன்ட்டாரு. எல்லா பெண்களையும் சொல்லல. சபல பத்தியுள்ள பிரியாணி அபிராமி மாதிரி ஆளுகளை சொல்றாரு. ஒரு அபிராமியா இருக்கா உலகத்துல? 1000 அபிராமி இருக்கா இந்த பிரியாணி அபிராமி மாதிரி? அதனால இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க பாருங்க. 3 நீதங்க உலகத்துல. தெய்வ நீதம், ராஜ நீதம், மனு நீதம். இந்த 3 நீதம் கடைபிடித்தால் இந்த பூமியில மும்மாறி மழை பெய்யும். மன்னர்கள் மூவேந்தர்கள் ஆட்சியில மும்மாறி மழை பெஞ்சு அன்னைக்கு இந்த மாதிரி பம்பு செட்டு கிடையாது. வானம் புளியும், பூமி விளையும். அதான் உண்மை. எவனும் போய் தண்ணி பாய்க்கணும் அவசியமே கிடையாது. இவனுக்கு ஒழுக்கமா ஆட்சி பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு ஆட்சியாயா பண்றானுங்க கருமம். விவசாயி கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி சாகுறான். ஆனா இவனுக்கு பிண வரையில பணத்தை கொண்டு வைக்கிறாங்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயா போய் உருப்பட போகுது? எத்தனை ஏழைபாளிகள் வாங்கின வீட்டுக்கு கடனை கட்ட முடியாம மானம் போயிருமோன்னு சொல்லி தற்கொலை பண்ணி சாகுறான். ஏன்னா படுவாவிகள். அவன் குடியிருக்க ஒரு வீடு கட்ட முடியாம சாகுறான்டா. நீங்களாம் நாசமா போவீங்கடா. நான் சொல்ல, பகவான் சொல்றான். ஏன்னா மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும், திண்டிர மன்னன் செய்த பாவம் மக்களை சேருங்க. அந்த படுபாவிகளுடைய ஆட்சியில தினம் ஏழை எளிய மக்கள் சாகுறான். நான் எவனையா நல்லவன்னு சொல்லுவேன்? இங்க எவனையும் நான் எந்த கட்சிக்காரனுக்கும் முட்டு கொடுக்க நான் விரும்பல. புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் அயோக்கிய பயலுதான். நான் சொல்லல, பகவானே சொல்றான். அதான் சொன்னா, நாடுதனில் ராசாக்கள் பாவிகளாய் போவார்கள், பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல் பெண்ணாலும் பொன்னாலும் மண்ணாலும் பேசி நிலக்கரில் நித்த முடிவார். முன்னோர்கள் உண்டு புனியத்து சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வனும் கையெடுப்பாரு எங்க அப்பன்னு சொன்னான். இவனுக்கு மேடைக்கு மேட பாசாங்கு பண்ணுவாடா மகனே. இந்த கலியுகம் அழிகிற நல்ல ஆட்சியாளர்கள் மேடைக்கு மேட பாசாங்கு பண்ணுவான். எங்க ஆட்சியில அதை பண்ணிட்டோம், இவ்வளவு வளர்ச்சி. என்னையா நீ வளர்ச்சி? எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சாகுறான். அந்த பாவம் உன் குடும்பத்தை தான்டா பிடிக்கும். பகவான் சொல்றான், நான் சொல்ல. அதனால புரிஞ்சுக்கோங்கய்யா. இந்த யுகம் அழிவுக்கு நெருங்கிடுச்சு. அதனால முன்மாறி மழை பெஞ்ச காலம் போய் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒப்பாரியா இருக்கு. மன்னராட்சியில தெய்வ நீதம், மன்னராட்சியில ராஜநீதம் கடைபிடிக்கப்பட்டது. எப்படி ராஜநீதம் கடைபிடிச்சு? அதாவது ராஜநீதிங்கிறது என்ன தெரியுமா? அந்த மக்கள் வரிங்கிறது குறைச்சி போட்டு ஏழை எளிய மக்கள் இல்ல இருக்கிறவன்ட்ட புடுங்கி இல்லாதவன்ட்ட கொடுக்கறதுக்கு தான் பேர் தான் ஆட்சி. இங்க அப்படியா இருக்குது? அதாவது மன்னராட்சி எப்படி இருந்ததுதான் சாமியே சொல்றான். புன்னை மலர்காவில் பொறிவண்டியல் பாட அன்னமது குதி தாராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சுளையும் என் நேரமும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பேரொழியும் பொங்கு கதிரோன் பூமையில் குடை நிறைய நந்தா வனம் புத்து நகரி மனம் வீச செந்தா மறை புத்து சிலம்பு நேச அரகரா வென்று அபயமிடு மொழியும் சிவசிவா வென்று துதிக்கின்ற பேரொழியும் அடியில் பணம் போட்டு மார்க்குத்தும் பேரொழியும் முடியும் மடிமலா முதலனை போற்றலையும் முத்தாளை பாண்டி முதல் மடவார் ஆடொழியும் சங்கீத மேளம் தானவது மாலையும் மங்கள கீதம் வகிக்கின்ற ஆலயம் தானும் காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீதே வருமொழி ஆரம்பமும் வருமொழி ஆரம்பம் கூரையில மித்து குலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பதற்கு
பைம்பர் அளிப்பார் அன்னமிடு சாலைகள் தோர் ஆலயங்கள் சிவனை சிவனை சிவகர்த்தார் தவமே விருதினவை தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தா என்று குரு பூசை செய்வாரும் நாவிந்தையாக நால்விதம் பார்ப்பாரும் மாறி பொழியும் மாதமரு 3 தரம் ஏறி பெருகி ஏரடிக்க மல்லரெல்லாம் நாத்து நடுபுரசி நடிகை நளினமுக்கு சொல்லிலும் கூத்தொழியும் குரு பூசை தன்னிலும் எப்பாரொழியும் புகழும் ஏகாபதியது விழுந்துதான் இந்த மன்னர் ஆட்சியில சேல மூவேந்தர்களுடைய ஆட்சியில இந்த நாடு மும்மாறி மழை பெஞ்சுதான். அதுக்கு காரணம் அரகரா என்று அபமிடியும் சிவசிவா என்று துதிக்கின்ற பேரொழியுங்க. இன்னைக்கு எங்க பார்த்தா ஒப்பாரியா இருக்கு. எப்படி உருப்படும்? அந்த நீதம் கடைபிடிக்கப்பட்டது. மன்னன் என்ன பண்ணா, 6ல் 1 கடமை அவன் வேண்டிட்டானவே சேரிய சோழன் சீமையரசாண்டி இருந்தான். சிவாய் நம்ம வேண்ட சிவதம் அல்லாது கவமைய சொல்ல கருத்தறிய மாட்டார்கள். 6ல் 1 கடமை அவனு மாட்டேன் மாறுவன் சொன்னான். மன்னன் மறுத்தே முடியானுங்க. நீ 6 ஆண்டு வரி கொடுத்தியா, உனக்கு நீ வரியே கிடையாது, கட்ட வேண்டாமானா. அந்த அளவுக்கு ஆட்சி பண்ணியிருக்காயா. எதுக்கு எடுத்தாலும் வரி போடான். தாலிக்கு வரி, அட இளவு செத்து போனாலும் அதுக்கும் வரி போட்டு தொலைவானுகளும் தெரியல. எல்லாம் வரி. அப்போ ஒரு 3 நீதத்துல ஒரு நீதம் மன்னராட்சி. அவன் நீதம் கடைபிடிக்கப்பட்டாலும் அவனுக்காக இறைவன் வர்ண பகவான் அழைச்சு ஒரு மழை பெய்ய சொன்னானா. ஏன்னா சாமியே சொல்றான். இப்போ தேவர்கள் போய் முறையிடுறான் சிவன்கிட்ட போய், வாரமது இல்லாமல் மன்னநதி சோழன் நீதமாய் பூமி நிறுத்தி அரசு ஆளுகையில் கண்டு வேதாவும் கமல திருமகளும் நண்டு தெய்வரும் நாராயணன் வச்சு அன்றந்த மாமுனிவர் எல்லோரும் தான்குடி சென்று சிவனார் திருப்பாதம் தண்டனிட்டு சாகாதிருக்கும் சம்பள திருப்பொருளை ஏகாபரணை எங்கும் நிறைந்தனை மூலப்பொருளை முதற்பொருளை காரணமே சால பொருளே தௌத்தோர் அரும்பொருளை நாரணரும் வேதா நாடி பெரும்பொருளை காரணேறி நீரும் கடல்கமாளரே ஆழமு தறிந்து அறவை மிகத்திருத்து கோல திருக்களத்தில் கோர்வாயிட்டோனே ஆணை தனையுரித்து அங்கமலாய் இணைந்து வானேந்திய கரனை மழுவேந்திய சிவனை கோனேந்திய கிரியில் குடியிருக்கும் கோவை தானே இருக்கும் தவமே தவப்பிலை ஆதியாய் நின்று அதி திருமலை சோதியே சோழன் சொல் நெறியை கேளுமைய. சோழனுடைய ஆட்சியை தேவர்கள் போய் சிவன் எங்க அப்பாட்ட போய் முறையிடுறான். சிவன்ட்ட சொல்றான் பாருங்க, வாடி வந்த பட்சினுக்கு வாழால் அவன் உடம்பை தேடி வந்த வேடனுக்கு தொடை அறிந்து இவன் ஒரு புறாவுக்காக தன்னுடைய தொடை கரியையே அறுத்து வச்சாயா அந்த சக்கரவர்த்தி சோழமன் போய் முறையிடுறான் தேவர்கள். இன்னைக்கு இருக்க புறாவுக்கு தொடையை கொடுப்பானா, புறாவை பிடிச்சி வறுத்து தின்றுவான். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் இவனுக்கெல்லாம் இவன் ஆட்சியில் எப்படியா இருக்கும்? நீதான் கடைபிடிக்க முடியுமா? அப்படி எப்படி மழை பெய்யும்? எங்கெங்க மழை பெஞ்சு அழிக்குது. விளைய வச்சு வைக்கிறான், அந்த நெல் அழிச்சிட்டு போகுது, மழை பெஞ்சு விளங்குமா? அதான் சாமி தேவர்கள் முறையிடுறான் பாருங்க. 6ல் 1 கடமை அவன் வேண்டிட்டானவே மாறியவன் புவியர் மலையில் கவை இல்லை கோவில் சிவ ஆலயங்கள் குளம் ஆவிகளும் சேவி தனிதினமும் செய்வானை தானதினமும் ஆனதால் சோழன் அரசாங்கம் சீமையிலே நீதமாய் தெய்வம் நிலை நிறுத்த என்று மிகத்தேவர் இறைஞ்சி தொழிறவை கண்டிருந்த ஈசர் கரியமாலோடு இருப்பார் நல்லதுகான் மாயவரை நாட்டை மிக காக்க வல்லவனை பூமா தேவி தனை வருத்தும் வர்ணன் தனைகளை நீ மாதமும் மாறி பெய்ய கருணை குடைவிக்க கங்குல் தனை வாசியது பூவாய் வழங்கவலை தோசி மறையும் சொல்லி வைக்கிறீங்க. என்ன சொல்ல பாருங்க, பெருமாளுங்க வா, வர்ற வாடா போய் அந்த சேர சொல்ல மூவேந்தர்கள் ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட இடத்துல மும்மாரி மலை போய் போ அப்படின்னு சொல்லி வரன்னு கேட்ட மும்மாரி மலை போய் வைப்பான். அப்புறம் மரளி யமனை கூப்பிடான், டே எங்க வா யமதமா பாரு, சேர சொல்ல பாண்டியர்கள் மூவேந்தர்கள் ஆளக்கூடிய ஆட்சி எல்கையில துர்மரணம் எங்கேயும் நடக்க கூடாதுங்கிறான். யார்? சிவபெருமான் சொல்றான். கூப்பிட்டு மரளினா யமனு கட்டளைறான். ஆனா இன்னைக்கு இவனுக்கு ஆட்சியில பாருங்க, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழிப்பு விபத்துல இறப்பு எல்லாம் துர்மரணம். இந்த படுபாவிகள் ஒழுங்கா இறைவனுக்கு பயந்து ஆட்சி பண்ணான்னு வச்சுக்கோங்க, இந்த நாட்டுல இப்படி கொலை நடக்காது, கொள்ளை நடக்காது, கற்பழிப்பு நடக்காது, எங்கு விபத்து நடக்காது. ஏன்னா தோசி மரளி சொல்லி வைக்கிட்டு சிவபெருமான் எவனை கூட்டுறோம், துர்மரணம் நடக்காது. ஆனா இவனுக்கு ஆட்சி நீதம் கொளர்னால எங்கும் துர்மரணம். நான் சொல்லல, அப்பா சிவபெருமான் சொல்ற போய் பிடிங்க, சிசிடிவி கேமரா வச்சு பாருங்க அவன் இருக்கானான்னு. கண்ணுக்கு புலப்படுவானா? புலன்களுக்கு புலப்படாதவன் எங்க அப்பன் புலப்படுவானா? உன்னை பிடிக்க முடியுமா? அவனை முடியாது. அப்போ அவனே சொல்றான், போய் கட்டளை விடுவானா, இந்த மாதிரி சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில போய் மும்மாரி மழை பெய்யுமானா. அவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்குது. அப்புறம் என்ன சொல்றான், சாஸ்திர வேதம் சமயம் வழுகாமல் சூத்திரமாக துள்ளுவப்படுத்திடும் மனு ஒரு தலைக்கு மக்கள் ஒரு கொடிவெட்டு இனிதாக நாம் இரவாக கொண்டு சந்திய சூரியர்கள் தட்டுமிக போகாமல் இந்திரன் தேவர் இறைஞ்சி தொழிறவை தான தவங்கள் தப்பிமிக போகாமல் ஈனம் இல்லாது தெய்வ நீதம் எல்லாம் மானம் நிறுத்திவே என்று சொல்றோம். தெய்வ நீதம் கடைபிடிக்கப்பட்டு அப்போ மனு நீதம், அதாவது ராஜநீதம் ஒழுக்கமா இருந்ததுனால தெய்வ நீதம் இறங்கி வருது. பூமிக்கு மழை செழிப்பு நோய் நொடி இல்லாம வைக்கிறான். அப்போ கற்பு நீதம் பெண்களை பாருங்க, எங்க அப்பன் சொல்ற பாருங்க, கற்பு சொல்ற பாருங்க, தெய்வ நிலைமை செப்பிய பின் தேசமதில் நெய் நீத பெண்கள் நிலைமை கேள் அம்மானை கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை கல்கதவு போலே கற்பு மணக்கதவு அன்பாக பெற்ற அன்னை பிதா யாவருக்கும் முன்பான ஜோதி முறைபோல் உருவாடி போற்றிய நித்தம் பூசி தனிதினமும் சாற்றிய சொல்லை தவறாமலே மொழிவாள் அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமான தடவை கால் தடவை நின்று. அந்த காலத்து பெண்கள் கணவன் புருஷன் ஒரு சொல்ல, அதான் சொல்ற, கணவன் மொழியை களவு மொழி பேசாத, புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா திருப்பி பேச மாட்டாங்களா, அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு பணிவிடை செய்வாங்களா. அவ்வளவு கற்பு ஒழுக்கமா இருந்தாங்களா. கல்கதவு போல கற்பு மணக்கதவுங்க. அவங்களுடைய கற்பு நீதம் கல்கதவு போல உறுதியா இருந்ததுதான். தன் கணவனை தவிர, கணவன் அழகோ அழகு இல்லையோ கருப்போ சோப்போ அப்படிலாம் கிடையாது, அவன் மட்டும்தான். அவனை தவிர எந்த ஆணையும் மனசுல கூட நினைக்க மாட்டாங்களாம். அவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு எங்கேயா? இன்னைக்கு இந்த கற்புள்ள தாய்மார்கள் பல கோடி பேர் இருக்காங்க. ஆனா ஒன்னு ரெண்டு இந்த சபல புத்தியில பெண்கள் பண்ற தப்புனால எல்லாருக்கும் கெட்ட பேராது. புரியுதா உங்களுக்கு? அதான் அப்ப சொல்றான், அன்னைக்கு இருக்க பெண்கள் அரசன் துயில ஆராட்டி ஊராட்டி புருஷன் தூங்குனாங்கன்னு அப்படியே காலத்தடி கைத்தொடி நின்று துயின்ற தெரிந்து துஞ்சுவாள் மங்க இருக்காரு. புருஷன் தூங்குறதுக்கு அப்புறம் பொண்டாட்டியை தூங்குவாளையா? அன்னைக்கு இருக்குதா? அப்படி எந்த வீட்லயா இருக்கு சொல்லுங்க? எல்லாம் நீதம் மாறுதியா, ரொம்ப மோசம். எதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சியாளர் வந்தான்?
நீ ஒழுக்கமா இருந்தானா எல்லாம் ஒழுக்கமா இருக்குங்க. நான் சொல்ல அப்பா சிவபெருமான் சொல்றான், துயின்றதறிந்து துஞ்சுவாள் மங்கையரும் மயந்த ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்தோணைந்தொழுது அகத்து தெரு முத்தம் அலங்காரமாய் பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பெண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லா தங்களோட மனுநீதம் சொல்லி வகுக்க முடியாதுங்க. இதான் மனுநீதம். மனுநீதம் பெண்களுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசுது. ஆனா திருமாவளவன் எவனோ எழுதி வச்ச மனுநீதத்தை எடுத்துக்கிட்டு புரட்டிக்கிட்டு அப்படியே அந்த மனுநீதம் வந்து அதை சொல்லிட்டு பெண்களை இப்படி சொல்லிட்டு, எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க ஐயா, அப்ப எல்லா பெண்களையும் தப்பு சொல்லுவியா நீ? சொல்லுங்க. அவர் ஏதோ அறியாமையில் பேசுறாரு, அதுக்காக அவர் சொன்னது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பெண்கள் தப்பு பண்றாங்க, அது ஏத்துதான் ஆகணும். அது இல்லைன்னு சொல்லுவீங்களா? பாருங்க, அது சாமியை சொல்ற பாருங்க. கனியான பெண்கள் கற்பு நிலை மாறாமல் வழியான சாதி வளமைகள் அம்மானை சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும் உண்டான சாதி ஒக்க ஓர் இனம் போல் தங்கள் தங்கள் இளமை தப்பி மிக போகாமல் திங்கள் மும்மாறி சிறந்தோங்கியே பொழிய செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அல்வல் தினம் செய்து அன்புற்றிருந்தனராம் தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்திருந்தார் அம்மானை. அப்போ எல்லாம் சிவபெருமன் கட்டு போட்டு தெய்வத்துக்கு பயந்து நடந்தாங்களாம். அன்னைக்கு சாதி கட்சி இல்ல, இன்னைக்கு வீதிக்கு சாதி கட்சி வச்சிருக்கான். எல்லாரும் சாதி கட்சி வச்சிருக்கான். எல்லா சாதியிலும் ஒரு கட்சி இருக்கு. அவனுக்கு ஒரு தலைவன் தலைவன் இருக்கான். இவனுங்களாலதான் நாட்டுல பிரச்சனை இல்லை. சாதி கட்சியை ஒழிச்சு தொலைங்கடா. இது தொலைச்சாலே நாடு நல்லா இருக்கும்டா. நான் சொல்லல, எங்க அப்பா சிவபெருமானே சொல்றான், அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பெரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பாருங்க. அட பாவிகளா, எல்லா சாதி பிள்ளைகளும் ஏன் பிள்ளைகள்டா? நான் தானே உங்களை படைச்சேன். இதுல என்னடா பிரிவினை இருக்கு? எல்லாரும் அன்புல ஐக்கியப்படுங்கடாங்க. இவனுக்கு வீதிக்கு வீதி சாதி கட்சி வச்சு நல்லா இருக்க பிள்ளைகளை ஒருத்தனுக்கு கொம்பு சீ விட்டுட்டு இருக்கான். ஒருத்தன் இந்த ஜாதியை சொல்லி கொம்பு சீவுறான், ஒருத்தன் அந்த ஜாதியை சொல்லி கொம்பு வீசுறான். அடே பாவிகளா, எதுக்குடா? எத்தனை நாள்டா வாழ போறீங்க? மோட்சத்துக்கு வழியை தேடுங்கடா. நம்ம பிறந்ததே இந்த ஜீவாத்மா பரமாத்மா அடையிறதுக்கு தான். அதை அடையலன்னு வைங்க, 84 லட்சம் பிறவி எடுத்து நாசமா போக வேண்டியிருக்கும். இன்னைக்கு நம்ம ஆடு மாடை திங்கிறோம், அதே ஆடு மாடை நம்ம பிறக்க வேண்டியிருக்கும். 84 லட்சம் பிறவி, ஒரு பிறவி கிடையாது. இன்னைக்கு கறி திங்கிற ஆடு மாடை வெட்டி அதே ஆடை நீ பிறப்ப. அதனால இங்க புரிஞ்சுக்கோங்க, நீ ஆட்டத்துன்னு தப்பு இல்ல, தாய்க்கு சமமான மாட்டை திங்காதீங்கடா. தாய்க்கு சமமான பசு அதான் அப்ப பகவான் சொன்னான், காராம்ப சுவேதனை கங்கை கரையில் கொள்ள கண்ட கலியாச்சு சிவனேங்கிறான். மகாவிஷ்ணு சிவன் ஒரு காராம்பசுவே கங்கை கரையில கொள்வான், கலிக்கும் அழியிற நாள்ல அன்னைக்கு நடக்கா இல்லையா? மாட்டு பாலையும் குடிக்கிறான், அது மடுவை எடுத்து திங்கிறான். அடாடா டே, அப்புறம் எப்படிடா இறைவன் நம்ம மேல இறக்கப்படுவான்? அப்புறம் ஏன்டா சுனாமி வராது? அப்புறம் ஏன்டா நிலநடுக்கம் வராது? அப்புறம் ஏன்டா இவ்வளவு நோய்வாய் வராது? எல்லாம் வரும். நீ என்ன செய்யற அதான் உனக்கு கிடைக்கும். நான் சொல்லல, பரம்பொருள் சொல்றான், எங்க அப்பயும் சொல்றான் சிவபெருமான். அதனால புரிஞ்சுக்கோங்க, பெண்களுடைய கற்பை பத்தி பகவானே சொல்றான், எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான். இவ்வளவு ஒழுக்கமான பெண்கள்ங்க, இவர் எப்படி தப்பா சொல்ல முடியும்? அதனால 3 நீதம் கடைபிடிக்கப்பட்டால்தான் இந்த நாட்டுல எல்லாம் ஒழுக்கமா இருக்கும். அதுதான் தெய்வ நீதம், ராஜ நீதம், மனு நீதம். ஆனா பகவான் எங்க அப்பயும் சொல்றான் பாருங்க, இந்த 3ம் கலியுகத்துல கடைபிடிக்கப்படாதுங்க. தெய்வ நிலைமை தேசமதில் காணாது, மைநறிய பெண்ணார் மனு நீதம் காணாது, ராஜ நெறி நீதம் ராஜ்யத்திற்கு காணாது. நாசமா போச்சு. அந்த 3 நாசமா போயிட்டா உலகம் அழிஞ்சிடும். கலி சீக்கிரம் அழிஞ்சு நாசம் போகுது. அவன் அணுகுண்டு சோதனை பண்ணிட்டு இருக்கான். தப்பிச்சுக்கிங்க, அப்பா தேடுங்க. நமக்கு உடல் அழியும், எந்த அணுகுண்டாலையும் உடல் அழிக்க முடியாது. சாரி, மன்னிக்கணும், உடல் அழிச்சிடலாம், ஆத்மா அழிக்க முடியாது. ஏன்னா ஜீவன் இனதம்சம் அதற்கு ஒருபோதும் அழிவில்லைங்கன்னு அப்ப சொல்றான். அதனால உடலை தான் அணுகுண்டால் அழிக்க முடியுங்க, ஆத்மா அழிக்க முடியாது. ஆத்மா உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாதானா? அதுக்கு ஆக்கினை உண்டு. நீ பகவான் அடையல, நீங்க அப்பனை போய் அடையல, சோழி முடிஞ்சு, உனக்கு மீண்டும் பிறப்பு தான், நாசமா போவீங்க. அதனால அப்பாவை தேடு, உனக்கு மோட்சம் கிடைக்கும், உனக்கு நித்திய வீட்டுக்கு கூட்டு போயிடுவான். இதெல்லாம் மாயங்க, விடுங்க. இதுல யாரை குறைச்சிங்க, யார் நோவுறது? நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். நமச்சிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியருடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய.